சார், உங்களுடைய பாடல்கள் நிறைய பேர் பாடி ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் லவ் மேரேஜ் தானே பண்ணியிருக்கீங்க? ஆமாங்க. அப்போ நீங்க உங்க வைஃப் கிட்ட ஃபர்ஸ்ட் பாடின அந்த லவ் சாங் என்ன தெரிஞ்சுக்கலாமா? இதுவரையிலும் பாடினதே கிடையாது அவங்க கிட்ட. எல்லாரும் நினைப்பாங்க ரெக்கார்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் போய் உங்கள் குழந்தைகளுக்கு தாலாட்டு பாடுவீங்களா, உங்கள் ஒய்ஃப் கிட்ட காதில் ஏதாவது நல்ல அழகான பாட்டு பாடுவீங்களான்னு சொல்லி. ஒரு வேளை பாடினாலும், ஏய்யா டெய்லி போயிட்டு பாட்டு பாடி வர்ற, வீட்டுக்கு வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பாடின பாட்டு என்னன்னு அவங்க கேட்பாங்க, அவங்களுக்கு இஷ்டம். என் ஒய்ஃப் ரொம்ப பெக்யூலியர், அது மனசில் வச்சுக்க ஒன்றும் சொல்லாது. அது வந்து ஷீ திங்ஸ் தட் ஐ ஆம் தி அல்டிமேட், பட் வெளியே சொல்லாது. பட் நிறைய பேர் கேட்டவங்க எனக்கு யாருமே ப்ரப்போஸ் பண்ணலை. சம்டைம்ஸ் வந்து லவ் லெட்டர்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. ஆனால் அழகான லவ் லெட்டர்ஸ் தான் தவிர, நான் என்னை கட்டிக்கிங்க, நான் உங்களோட வந்திருப்பேன். ஒரே ஒரு தடவை நடந்தது. ஒரு பெண்ணு ஆந்திராவிலேருந்து வந்து எங்கள் வீட்டு முன்னால் உட்காந்து, அவர் தான் என்னுடைய கணவர், அவர் வீட்டுக்குள்ளே என்னை அனுப்பணும்னு சொல்லி பயமாயிடுச்சு எனக்கு. நிஜமாக நீ என் ஒய்ஃப் நம்பியிருந்தால் என்ன ஆகும்னு சொல்லி. அவங்க என் ஒய்ஃப் வெளியே வரும்போது கோலம் போடுறதுக்கு அந்த பொண்ணு வந்து, நான் மானசீகமாக உங்கள் ஹஸ்பண்டை நான் கல்யாணம் பண்ண